ப்ரொஹிபிட்டட், ரெகக்னைஸ்ட், அக்னாலேஜ்ட் இந்த 3 பற்றி பார்க்கலாம். ஃபார்பிட்டன் எதையும் சேர்த்துக்கிறேன். ஸோ ப்ரொஹிபிட்டட் அப்படின்னா வந்து ஒரு ரூல்ஸ், ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கும், ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அந்த அந்த விஷயத்த வந்து அஃபீஷியலாக ஒரு டிராஃபிக் ரூல்ஸ், எக்ஸாம்பிள் சொல்கிறேன், டிராஃபிக் ரூல்ஸ் அந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணல அப்படின்னா அதுக்கான பனிஷ்மெண்ட் தருவாங்க. அஃபீஷியலாக ஒரு ரூலை ஃபாலோ பண்ணல அப்படின்னா அதுக்கான பனிஷ்மெண்ட், அதுதான் வந்து ப்ரோஹிபிட்டட், தடை செய்யப்பட்டது. அப்புறம் ஃபார்பிட்டன் அப்படின்னா வந்து அதுவும் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் தான். லைக் அது வந்து எங்கே யூஸ் பண்ணும், ஃபார்பிட்டன் அப்படிங்கிற ஒரு வேர்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா லைக் மாரலாக, சோஷியல் அந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவோம். நம்ம எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா வந்து கிளாஸ் ரூமில் சாப்பிட்றது அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னா வந்து கிளாஸ் ரூமில் லன்ச் பிரேக் இல்லாமல் அதுக்கு முன்னாடி எதாவது சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம். லைக் இது மோர் ஃபார்முலா வராது, ப்ரோஹிபிட்டட் ஃபார்முலா வரும். ஃபார்பிட்டன் அப்படிங்கிறது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஒரு விஷயம். மாரலாக ஏதாச்சும் பண்ணிகிட்ருக்கப்ப அது நம்ம தப்பு ஏதாச்சும் பண்ணிட்டோம் அப்படின்னா அங்கே வந்து நம்ம ஃபார்பிட்டன் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். பட் அதுவும் செட் ஆஃப் ரூல்ஸ் தான். கம்பேர்ட் டு ப்ரோஹிபிட்டட் இது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இல்லை ஃபார்பிட்டன் அப்படின்னா கொஞ்சம் லெஸ் அப்படிங்கிற அந்த அந்த ஒரு இது வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெகக்னைஸ்ட், அக்னாலேஜ்ட் அப்படின்னா, ரெகக்னைஸ்ட் அப்படின்னா வந்து ஒரு விஷயம் அஃபீஷியலாக ட்ரூ, வேலிட், அக்செப்டட், அங்கீகரிக்கப்பட்டுருச்சு. அது மேபி ஒரு ஜாபாக இருக்கலாம், பொசிஷனாக இருக்கலாம், ஒரு இன்ஸ்டியூட்லாம் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். அது வந்து ட்ரூவாக இருக்கணும், அஃபீஷியலாக அக்செப்ட் பண்ணியிருக்கணும், அதான் ரெகக்னைஸ்டு. அக்னாலேஜ்ட் அப்படின்னா இதோட இன்னும் ஒரு மீனிங் வந்து ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறோம், அதுக்கு கிராட்டிடியூட் காமிக்கிறோம். லைக் எப்படின்னா வந்து நம்ம எங்கேயாச்சும் ரெஸ்டாரண்ட் போகிறப்ப ஒருத்தவங்க வந்து நம்மளோட என்ன சொல்கிறோம், டோர் ஓப்பன் பண்ணுவாங்க இல்லையா, நம்ம அந்த டோரை ஓப்பன் பண்ணுறதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம், நம்ம உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அது கிராட்டிடியூட். இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஷீ அக்னாலேஜ்டு ஹர் மிஸ்டேக் அண்ட் ப்ராமிஸ்ட் டு டூ இட் கரெக்ட். அவள் அந்த விஷயத்தை மிஸ்டேக்கை அக்செப்ட் பண்ணிக்கிறா, அப்புறம் ப்ராமிஸ்ட் நான் இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இன்னொரு எக்ஸாம்பிள், த டீச்சர் அக்னாலேஜ் த ஸ்டூடெண்ட் எக்ஸலண்ட் ஒர்க் அண்ட் கேவ் அ ரிவார்ட். டீச்சர் வந்து அக்னாலேஜ்டு த ஸ்டூடெண்ட்டோடைய எக்ஸலண்ட் ஒர்க்கை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ரிவார்ட் தராங்க, லைக் ப்ரைஸ் அந்த மாதிரி. இதுதான் வந்து அக்னாலேஜ் அப்படின்னு சொல்கிறேன். ஒப்புக்கொள், அங்கீகரிக்க அப்படிங்கிற தமிழ் மீனிங். பட் ஆக்சுவலி இட் இஸ் அக்செப்டட் அண்டு கிராட்டிடியூட், அது ரெண்டும் சேர்ந்தது அக்னாலேஜ்டு. ரெகக்னைஸ்ட் அப்படின்னா அஃபீஷியலி ட்ரூ அண்ட் இட் இஸ் அஃபீஷியலி அக்செப்டட். ப்ரோஹிபிட்டட் அப்படின்னா இட்ஸ் அ மோர் ஃபார்மல். ஃபார்பிட்டன் அப்படின்னா வந்து கம்பேர் டு ப்ரோஹிபிட்டட் இட் கொஞ்சம் லெஸ்ஸாக இருக்கும், ரிலேட்டிவ்லி லெஸ் அப்படி சொல்லுவோம். ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச்.